ஒரு டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடினா வெண்ணெய் தரேன்னா. சரி இது என்ன பெரிய பிரமாதம்னு எழுந்து எதிர போய் நின்றார். அழகாக மயில் தொகையெல்லாம் சரி பண்ணிட்டார், இடுப்பில் கை வச்சுட்டார். அம்மா நான் ரெடினார். யசோதை சொன்னா, டே இது சாதாரணமான டான்ஸ் இல்லை, நான் வலது கையை இழுப்பேன், நீ இடது காலை தூக்கணும், நான் இடது கையை இழுப்பேன், நீ வலது காலை தூக்கணும், கை வேகத்தை கால் வேகத்தில் காமிக்கணும், கால் மாறினா வெண்ணெய் கிடையாது ஜாகிரதைன்னா. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் ரெடி ஆகுங்கோ அப்படின்னா. குழந்தை கால் வலிக்க போகிறதேன்னு மெதுவாக கடைய ஆரம்பித்தா. தவ விலோகநாத் கிருஷ்ண கோபிகா ஜன பிரமத சங்குலா கிருஷ்ண பங்கஜேக்ஷண அமிர்த தாரயா கிருஷ்ண சம்ப்ளுத இவ ஸ்திமித தந்தது கிருஷ்ண துவத்புரோகதா. மெதுவாக கடைஞ்சாலும் வேகமாக கடைஞ்சாலும் ரொம்ப அழகாக ஆடுறார் கிருஷ்ணன். இந்த டான்ஸை பார்க்குறதுக்கு ஆயர்பாடியே கூடியாச்சு. எல்லாரும் பேசிக்கிறா, இது என்னடி டான்ஸ் இது, அம்மா வெண்ணெய் இழுக்கிறா, புள்ள காலை தூக்குறான், என்ன டான்ஸுன்னு புரியலே, தெரியலையான்னா ஒத்தி இதான் பரதநாட்டியம்னா, இல்லை இல்லை இதான் குச்சிப்புடின்னா, இல்லை இல்லை இதான் கதகளின்னா. சுவாமி தேசிகன் ஓடி வந்தார், கோபால விம்சதி எடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் நகுருங்கோன்னார். தத்னானி மந்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். என்ன டான்ஸு என்ன டான்ஸுன்னு முழிச்சுட்டு இருக்கேளே, வெண்ண டான்ஸுன்னு பேர் வச்சார் அவர். அழகா நவநீத நாட்டியம், நாதஸ்ய நந்தபவனே நவநீத நாட்டியம். அம்மாவனுடைய வளையல் சப்தத்தை தாளமாக வச்சுண்டு நந்தபவனம்ங்கிற ஸ்டேஜில் சுற்றி நிற்கிற கோபிகாஸ்திரிகளை ஆடியன்ஸாக வச்சுண்டு என் சுவாமி ஆடின டான்ஸு நவநீத நாட்டியம். கிருஷ்ணா பின்னாடி கலியுகத்தில் பிறக்க போகிற ஒருத்தரும் இன்னும் ஒருத்தர்கிட்ட வயத்து பொழைப்புக்காக இப்படித்தான் ஆட போகிறான்னு முன்னாடியே அம்மா கிட்ட கொஞ்சம் வெண்ணெய்க்கு ஆடி நீ ஒரு சாம்பிள் காமிச்சிட்டேன்னார் சுவாமி தேசிகன். எல்லாம் முடிஞ்சுது. அம்மா வெண்ணெய்ன்னு 2 கையை நீட்டினார். யசோதை ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்தா வெண்ணெயை நீட்டினா. இந்தா கிருஷ்ணான்னு. கிருஷ்ணன் பார்த்தார், என்னடா இது இத்தனை வெண்ணையும் கொடுப்பான்னு பார்த்தா அம்மா இவ்வளோ கொஞ்சமாக வெண்ணெய் எடுக்கிறாளே. ஒரு கிருஷ்ணா இருந்தால் தானே கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்க போகிறது. 2 கிருஷ்ணனா மாதிரி 4 கையை நீட்டலாம். அம்மா கடைசி பாகம் வெண்ணெய் எடுக்கிற வரைக்கும் கிருஷ்ணனாவே மாறின்னு இருக்கலாம்னு தீர்மானம் பண்ணிட்டார். 2 கிருஷ்ணா மாறினார், 4 கையை நீட்டினார். அம்மா வெண்ணேன்னு அவள் பார்த்தா, நீ எத்தனை கிருஷ்ணா மாறினாலும் இதை தான் கொடுப்பேன்னு தான் எடுத்த பாகத்தையே 2 ஆக்கினா. இந்த கிருஷ்ணன் கையில் ஒன்று, அந்த கிருஷ்ணன் கையில் ஒன்று போட்டான். அப்படின்னு அவனே தாயார்கிட்ட கிடைக்கலன்னு உடனே சரி எல்லார்கிட்டையும் போய் யாச்சகம் பண்ணி எனக்கு வெண்ணெய் கொடுங்கோ எனக்கு வெண்ணெய் கொடுங்கோன்னு கேட்கலாமா அப்படின்னு கிருஷ்ணன் களம்பச்சே பட்டதிரி நாராயணத்தில் மிரட்டிட்டார் குருவாயூரப்பன். நம்ம கலுபலி கே யாச்சனம் ஜாதமஸ்தாம் இக புனரபலானாம் அக்ரதோ நைவ குர்வே. குருவாயூரப்பா கிருஷ்ணாவதாரத்தில் உனக்கில்லாத சுதந்திரமாடா, நீ எதுக்கு யாச்சகத்துக்கு போனோம்? யாச்சகத்துக்காக ஒரு அவதாரம் போரும். மமகலு பலிகேகே யாச்சனம் ஜாதமாஸ்தா. அந்த மகாபலியிடத்தில் கூனி குறுகி வாமனனாக தேகின்னு போய் நிந்தியே, அந்த ஒரு அவதாரம் போரும் யாச்சகத்துக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் யாச்சகத்தெல்லாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ ஒரு கிரகத்தில் போய் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து உன் வாயில் போட்டுண்டா அந்த கிரகத்தில் அதுக்கு மேலே ஐஸ்வர்யம் பொங்க போகிறதேடா. அதனால் உனக்கில்லாத சுதந்திரமானார் பட்டதிரி குருவாயூரில் நாராயணியத்தில். அதே மாதிரி தான் கிருஷ்ணன் என்ன பண்ணார்னா, ஒரு நாவல் பழக்காரி வாசலில் நாவல் பழம் வித்துண்டு வரா. அந்த நாவல் பழக்காரி கிட்ட போய் கிருஷ்ணன், அம்மா எனக்கு நாவல் பழம் கொடுப்பேளான்னு கேட்குறார். அரண்யகானம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாதானி பலன்யபிக்ஷத் சுஜாதரேகாத்மஜ சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம். அவ சொன்னா, அப்பா நாவல் பழமெல்லாம் வெறுமை கொடுக்க முடியாது, உள்ளே போய் தானே தானியம் இருந்தால் எடுத்துன்னு வான்னா. சுவாமி தேசிகன் சொன்னார், தபஸ் பண்ணக்கூடிய மகரிஷிகளுக்கெல்லாம் அரண்யக பலம்னு சொல்லக்கூடிய பெரிய மோட்ச பலத்தை கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனான நீ ஒரு ஆரண்ய பலத்துக்காக கையேந்தி நிந்தியேப்பா. கிருஷ்ணாவதாரத்தில் தானியத்தை எடுத்துன்னு வரேன்னு உள்ளே போனவர் கொஞ்சம் நெல்லை எடுத்துட்டு குழந்தை தானே அப்படி யாராவது பாத்திர போகிறாளேன்னு முன்னாடியும் கையை பின்னாடியும் கையை மறைச்சி 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 வச்சுட்டே எடுத்துன்னு வரத்துக்குள்ளே வழியெல்லாம் சிந்திடுத்து. கிட்ட வரைச்சே ஒரு நெல் கூட கையில் இல்லை.
நேராக அந்த அம்மா கேட்குறா, நெல் எடுத்துன்னு வந்தியாடா குழந்தேன்னு. எடுத்துன்னு வந்திருக்கேனேன்னு அப்படி கையை காமிக்கிறார். குனிஞ்சு பார்க்குறார், நெல் இல்லை. ஆனால் அந்த அம்மா கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுது? சுஜாதரேகாத்மஜ சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம். சங்கரேகை, சக்கரரேகை, பத்மரேகைன்னு அத்தனை ரேகையும் அந்த தாமரை மாதிரி கையில் அந்த அம்மா கண்ணுக்கு தெரிகிறது. அதில் மயங்கி ஒவ்வொரு நாவல் பழமாக எடுத்து கிருஷ்ணன் கையில் போட்டுட்டே இருக்கா. கிருஷ்ணன் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கார். கூடையே காலி ஆயிடுத்து. அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு அப்போ தான் சுய நினைவு வந்தது. சரி, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு கிளம்பினான். கிருஷ்ணன் பார்த்தார், சிரமப்படாதீங்க, நான் வேணா கூடையை தூக்கி தலையில் வைக்கிறேன்னா. இந்த கூடையில் என்ன இருக்குடா சிரமப்படுறதுக்கு, அதனால் நானே தூக்கிக்கிறேன் அப்படின்னு தூக்கிறா. அசைக்க முடியல அந்த கூடையை. அப்படி இதில் என்னதான் இருக்குன்னு குனிஞ்சு பார்த்தான். கிருஷ்ணன் சாப்பிட்ட ஒவ்வொரு நாவல் பழத்துக்கும் ஒவ்வொரு கருநீல ரத்னமாக அதில் குவிச்சு அடுத்த க்ஷணம் அந்த அம்மாவை கோடீஸ்வரி ஆக்கிட்டாராம். அதைத்தான் சொன்னார் பட்டதிரி, மமகலு பலிகேகே யாச்சனம் ஜாதமாஸ்தம் இக புனரகலானாம் அக்ரதோ நைவ குருவேன்னு அப்படியெல்லாம் லீலைகளை பண்ணிண்டு எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணி சுவாமி முக்கியமாக 2 லீலைகள், அற்புதமான லீலைகள். கண்ணன் என்னும் அற்புதம்னு பிறந்ததுலேருந்து அற்புதமாக நாம் சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அற்புதமான 2 லீலைகள் எதுன்னா காளிங்க நர்த்தனம், ராசக்கிரீடை. காளிங்க நர்த்தனம் நேர காளிங்க மடுவில் குதித்து காளிங்கனை வெளியில் இழுத்துன்னு வந்து காளிங்கன் மேலே ஏறி நின்றுண்டு நர்த்தனம் பண்ணுறதை பட்டதிரி பிரார்த்தனை பண்ணுறார் குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில். குருவாயூரப்பா, பாலகனான தாங்கள் எப்படி தான் காளிங்கன் மேலே நர்த்தனம் பண்ணுறேடோன்னு தியானிக்கிற பொழுது சன்னதியே காளிங்க மடுவாக மாற்றி காளிங்கனை இழுத்துட்டு வந்து அது மேலே தான் ஏறி நின்றுண்டு அந்த நர்த்தனத்தை பண்ணுறதுக்காக ஒரு காலை தூக்கிண்டு ஒரு காலை அழுத்திண்டு காளிங்க நர்த்தன கோலத்தில் பட்டதிரி, அன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாத காளிங்க நர்த்தனம் இன்னைக்கு குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில் உங்களுக்கு நேராக நடக்கிறது. அதை பார்த்துட்டே நீங்கள் ஸ்லோகத்தை சொல்லலாம்னு குருவாயூரப்பன் பிரத்யட்சமாக காண்பிக்க, அதவாரிணி கோரதரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் திருதமாரிதீர கனீபதரும் விஷமாருத சோஷித பர்ணசயம் அதிருஹ்ய பதம் புருகேன சதம் நவ பல்லவ துல்ய மனோஜருஷ ரதவாரிணி தூரதரம் யபத பரிகூர்ணித கோரதரங்ககணே புவன त्रयभार भृतो भवतो गुरुभार विगम्भि विजृम्भि जल परिमज्जयति स्म धनुस्सतकं तटिनी झटिति स्फुटघोषवति अत दिक्षु विधिक्षु परिक्षुभित भ्रमिदोतरवारिणिनाथपरैर् उदकाधुदकाधुरगाधिपति स्तोतु पन्थमशान्तरुषान्तमन शृंग सहस्र विनिश्रुमर जलधग्निगणोग्रविशम्बुधरं पुरत पणिनं समलोकयत भगुशृङ्गिनमञ्जनशैलमिव ज्वलधक्षिपरीक्षरधुग्रविश श्वशनोष्मभरस्स महाभुजग फणिबन्धनमासु विमुच्य जमा दुदघं यतः सजुषा भवत अधिरुह्य तथ फणिराजपणान्नृते भवता मृदुपादरुच कलसिञ्चित नूपुरमञ्जुमिळत् करकङ्कणसङ्कुलसङ्क्वणितं जगृषु पशुपाददृशुर्मुनयो ववृषुर्कुसुमानि सुरेन्द्रगणाः त्वयि नृत्यति मारुतगेहपथे परिपागि समां त्वमधन्दगधात्. நேர பிரத்யக்ஷமாக பார்க்காம இப்படி ஒரு ஸ்லோகங்களை யாராலையும் சொல்ல முடியாது. அந்த உயர்ந்த பாவம் நாராயண பட்டத்திரிக்கு குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில் கிடச்சிது காளிங்க நர்த்தனத்தில். அதே மாதிரி ராத்திரி யமுனா நதி தீரத்தில் ராச பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தினத்தில் கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணுறார். அந்த வேணுகானத்தை கேட்டு எல்லாரும் அங்கே வந்து கூடுறா. அப்போ எல்லாரையும் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் இப்படி வந்துட்டேளே, திரும்பி போனால் உங்கள் கிரகத்தில் உங்கள் பெரியவாள்லாம் உங்களை ஏற்றுப்பாளா, கிரகத்தில் இருக்கக்கூடிய சிசுஷையெல்லாம் இப்படி வரலாமா மறந்துன்னு கேட்குறார்.
அப்போது கிருஷ்ணனிடத்தில் இவா பக்தி பாவத்தில் எல்லாரும் நாங்கள் பண்ணக்கூடிய தர்மங்களால் நாங்கள் அடையக்கூடிய உயர்ந்த பயனை இன்றைக்கே அடைந்தாச்சு, புருஷோத்தமனான உன்னுடைய திருவடி அடைஞ்சாச்சு, இதை விட என்ன வேணுங்கிறா எல்லாரும். அந்த பக்திக்காக அவளோட விளையாடுறார். அவளுக்கு கர்வம் ஏற்படுறது, அவளை பிரிகிறார் கிருஷ்ணன். அவள் எல்லாரும் ராதையோடு சேர்ந்துட்டு கோபிகா கீதம் பாடிண்டு கிருஷ்ணனை தேடிண்டே போகிறா. மழலை கொஞ்சிட கிருஷ்ணன் குழல் இசைத்தனல் முழு நிலாவிலே யமுனை மோதும் கரையிலே எழில் மிகுந்திடும் இளம் கோபியர் சூழ இன்பம் தந்திடும் ராசலீலையாடினான். தங்கள் அழகிற்கு கிருஷ்ணன் தாசனாயினான் என்று கோபியர் மனம் எண்ணிடும் வேளை மங்கையர் நெஞ்சில் கொண்ட மமதை நீங்கவே மாதவன் மேனி சற்று மறைத்து கொண்டனன். கண்ணன் மறைந்திட கண்ட வண்ண கோபியர் கண்ணனை தேடி எங்கும் கண்டிடாமலே சின்ன இதயத்தில் பொங்கும் எண்ண அலைகளை சேர்த்து கீதமாய் பாடி அழைத்து சென்றனர். திருமகளோடு கிருஷ்ணா தேடி வந்தனை சிறந்து கோகுலம் கிருஷ்ணா செழிக்க செய்தனை. திருமுகம் காட்டி கிருஷ்ணா மறைந்ததே நடா திசையெல்லாம் உன்னை கிருஷ்ணா தேடி ஏங்கினோம். ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜல்மனா விரஜ ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்மதத்ரகி தயித திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷு தாவக त्वयि धृतासव கிருஷ்ணா त्वां विचिन्वते. வாய்த்த உலகிலே கிருஷ்ணா வாழும் உயிரிலே மனதில் சாட்சியாய் கிருஷ்ணா மறைந்திருக்கும் நீ. ஆய்ச்சி மகன் இல்லை கிருஷ்ணா அயனும் வேண்டவே ஆயர் குலத்தினில் கிருஷ்ணா அவதரித்தனை. நகலு கோபிகா கிருஷ்ணா நந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ருக் விகன சார்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சகமுதேயிவான் கிருஷ்ணா சாஸ்வதாம் குலே. இந்த பக்திக்காக 2 கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகாஸ்திரியாகவும் 2 கோபிகாஸ்திரிக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணனாகவும் இருந்துண்டு ராசபௌர்ணமின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த தினத்தில் பிருந்தாவனத்தில் யமுனா நதி தீரத்தில் கிருஷ்ணன் ராசக்கிரீடையை நடத்துகிறார். பட்டதிரி குருவாயூரில் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுறார். பாலகனான தாங்கள் யுவதிகளான பல ஸ்திரீகளோட எப்படிதான் ராசக்கிரீடையை நடத்தினேனும் தியானிக்கிற பொழுது சல் சல்னு சலங்க சப்தம் கேட்கறது. கண்ணை திறந்து பார்க்குறார். சன்னதியே பிருந்தாவனமாக மாறியிருக்கு. யமுனா நதி ஓடுறது தெரியுற ஒரு மாருத அப்படி காற்று வீசுறது. 16,000 கிருஷ்ணன் 16,000 கோபிகா ஸ்திரீகள் ஒரே மாதிரி மயில் தோகை அசையக்கூடிய காட்சி தெரிகிறது. கிருஷ்ணன் அழகான ராசக்கிரீடையினுடைய அற்புதமான கோலம், மயில் தோகை அசையிறது, ரத்ன கிரீடம் பல பழக்கிறது, கஸ்தூரி திலக்கம் ஜொலிக்கிறது, செக்கச்சவேல்னு அதரம், அழகான கையில் வேணும். ஒரு பக்கம் கோபிகாஸ்திரியை அரவணைச்சென்றிருக்கக்கூடிய ஒரு பாவம், பட்டு பீதாம்பரம் ஜொலிக்கிறது, மணமாலையும் வைஜெயந்தி மாலையும் அசையிறது, காலில் தங்க நூபுரம் ஜொலிக்கிறது. ஒரு காலம் அடிச்சுண்டு ஒரு காலம் இந்த பக்கம் வச்சுண்டு 16,000 கிருஷ்ணன் ராசக்கிரீடையினுடைய கோலத்தில் நிற்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்குறார். பட்டதிரி கண்களில் ஆனந்த பாஷ்பம். என்னுடைய ரோகமே நிவர்த்தி ஆகலைன்னா கூட பரவாயில்ல, இந்த ராசக்கிரீடையை பார்க்கக்கூடிய உயர்ந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதேன்னு அவர் நினைக்கிற பொழுது நாரதர் ஓடினார் மேல். அங்கேருந்து தேவலோகத்தில் அத்தனை பேரையும் கூட்டார். தூரதோபிகளு நாரதாகதித மாகலைய குதுகாக்குலா
இன்னைக்கு எல்லாரும் குருவாயூர் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே வந்துருங்கோ. பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் நடத்தின ராசக்கிரீடையை பார்க்க முடியல. இன்னைக்கு குருவாயூர் கர்ப்ப கிரகத்தில் வட்டதிரிக்காக அந்த ராசக்கிரீடை நடக்கிறது. இன்னைக்கு விட்டோம்னா வாழ்நாளில் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதுன்னு எல்லாரும் மேலே வந்து நிற்கிறா. வட்டதிரி மேலே பார்க்கிறார். நாரதர் 33 கோடி தேவதைகள் கீழே பார்க்கிறார். 16,000 கிருஷ்ணன், ராசக்கிரீடையினுடைய கோலம், 16,000 கோபிகா ஸ்திரீகள், 2 கிருஷ்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகா ஸ்திரீ, 2 கோபிகா ஸ்திரீக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன். தயாரா கிருஷ்ணன் ராசக்கிரீடைக்கு காத்துன்னு இருக்கார். பட்டதிரியும் அது ஆனந்தமா கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சனல் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகாலலித மங்கரா ககன சௌரபம் பீதசேலதிருத காஞ்சி காஞ்சிமணி நூபுரம் சமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீஷ கலயாமகே தாவதேவ கிருத மண்டலே கலித கல்சுலீக குச்ச மண்டலே கண்டலோலமணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தரா சகல சுந்தரி யுகலமிந்திரா ரமண சஞ்சரன் மஞ்சுளாம் ததனுராச கேளிமயி கஞ்சனாவ சமுபாததா வேணுநாத கிருத தான தான கலகான ராககதி யோஜனா லோபனீய மிருது பாத பாத கிருத தாளமேளன மனோகரம் பாணி சங்கணித கங்கணம் ச முகுரம் சலம்பித கரம்புஜௌ ஸ்ரோணிபிம்ப சலதம்பரம் பஜத ராசகேளிரசடம்பரம் காமினீரிதிகி யாமினீஷு கலு காமனீய கனிதே பவான் பூர்ண சம்மதர சார்ணவம் கமபி யோகி கம்யமனுபாவயன் பிரம்ம சங்கரமுகான பீஜ பசு பங்கனாசு பகுமானயன் பக்தலோக கமனீய ரூப கமனீய கிருஷ்ணா परिपाहि मां भक्तलोक गमनीय रूप गमनीय कृष्ण परिपाहि मां இப்படிப்பட்ட லீலைகள்லாம் பண்ணிண்டு கோவர்தன உத்தாரத்தை பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகத்தை நடத்திண்டு சுவாமி இப்படி அற்புதமாக நந்தகோகுலத்தில் வளர்ந்தவர். அக்ரூரர் கம்சன் மூலமாக கிருஷ்ணனை அழைச்சிட்டு வரத்துக்காக கிளம்பி வரார். வர வழியெல்லாம் கிருஷ்ண தியானம், ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரண பண்ணாமல் திரக்ஷாமி வேத சதகீத கதிம் புமாம்சம் ஸ்ரக்ஷாமி கிம்சதபி நாம பரிஷ்வஜே கிம்பக்ஷதே சகலுமாம் கொனுவீக்ஷித சியாத் இத்தம் நினாய சபவன் மயமேவ மார்க்கம்னு வழி முழுக்க கிருஷ்ணனை பார்ப்பேனா, கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமா, கிருஷ்ணன் என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவானா, பக்கத்தில் உட்கார வச்சுப்பானா, கிருஷ்ணனோட ஆகாரம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா, ராத்திரி முழுக்க கிருஷ்ணனோட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமான்னு இவர் கிருஷ்ண தியானத்தோடையே இவர் போகிறதுனால கண்ணை மூடிண்டு இவர் போகிற மார்க்கம் முழுக்க இத்தம் நினாய சபவன் மயமேவ மார்க்கம்னு 2 பக்கமும் கிருஷ்ணன் மிலிட்ரி போலீஸ் மாதிரி நின்று அவரை காவரை காத்தாராம் அக்ரூரரை. நேர அக்ரூரர் அங்கே பிருந்தாவனத்தை அடைஞ்சு கிருஷ்ணன் பாதம் பட்ட இடத்துல நாம் நடந்து போகக்கூடாதுன்னு கீழே இறங்கினவர், நமஸ்காரம் பண்ணவர். அங்க பிரதட்சணம் பண்ணிண்டே பஷ்யல் நவந்ததபவத் விதிருதிஷ்சலானி பாம்சுஸ்க வேஷ்டிதபவத் சரணங்கிதேஷு கிம் ப்ரூமகே பகுஜனாபி ததாபி ஜாத ஏவம் து பக்தி தரலாஹ விரலாஹ் பராத்மன். அங்க பிரதட்சணம் பண்ணிண்டே நந்தபவனத்தை அடைஞ்ச பொழுது இவர் நினச்சது எல்லாம் அங்கே நடக்கிறது. கிருஷ்ணனோட கூட இவருக்கு அவ்வளவு ஆனந்தம். மறுநாள் எல்லாரும் பிரிய முடியாமல் கிருஷ்ணனை பிரிகிறா பாமம். நந்தகோகுலத்தில் பிருந்தாவனத்தில் எல்லாரையும் பிரிஞ்சு எல்லாரிடத்துலையும் உத்தரவு வாங்கிண்டு சுவாமி அங்கேருந்து வரப்பொழுது யமுனா நதியில் அக்ரூரருக்கு விஸ்வரூபத்தை காண்பிச்சு வடமதுரையில் அவர் நுழையிற பொழுது தாவன் நிஷ்டிதமை பவஸ்தப விபோ நாத்யந்த பாபா ஜனாக யத்கிஞ்சித் ஸ்ம சத்யனுகுணோ தாம்பூலமல்யாதிகோ கிருண்ணான
कुसुमानि किञ्चन ददा मार्गे निबद्धञ्जलिः नादिष्टं वदयोद्यथोऽधि विपुलौ आर्तिं व्रजामि प्रभो. ரெண்டு பக்கமும் எல்லாரும் தாம்பூலங்களை எல்லாம் கொடுத்து கிருஷ்ணனை வரவேற்கிறார். பட்டதிரி சொன்னார், அப்படி வரவேற்றவா அத்தனை பேரும் மோட்சத்தை அடைஞ்சாளாமே, அன்னைக்கு என்னையும் ஒத்தனா அங்கே நிற்க வச்சிருக்க கூடாதா? நானும் அங்கே இருந்துட்டு ஒரு தாம்பூலத்தை கொடுத்து உன்னை வரவேற்றிருந்தா நானும் மோட்சத்துக்கு போயிருப்பேனே, இப்படி கஷ்டப்பட வேண்டாமேன்னார். குருவாயூரப்பன் சொன்னார், 100 நாள் நான் நாராயணியம் கேட்கணுமே, அதுக்காக உங்களை அன்னைக்கு நிற்க வைக்கலேன்னார். பட்டதிரியின் இடத்துல கம்சனை வதம் பண்ணி துவாரகைன்ற சமுத்திரத்துக்கு நடுவில் துவாரகைன்ற நகர சிருஷ்டி பண்ணி துவாரகாதீசராக கிருஷ்ணன் அங்கே இருக்கிற பொழுதுதான் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்டு 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 கிருஷ்ணனையே நாதனாக அடையணும்னு ஸ்ருத்வா குணான் புவனசுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம். பல தர்மங்களை உள்ளடக்கி சரணாகதி சாஸ்திரத்தை உள்ளடக்கி 7 ஸ்லோகங்களை ருக்மிணி எழுதி அனுப்புகிறா. காலே நிருசிம்மனாக பிரகலாதனை ரட்சிச்சா மாதிரி என்னை ரட்சிக்கணும்னு கிருஷ்ணனிடத்தை தன்னுடைய ஆத்மாவை, அதாவது இது தொய் அச்சுதனாக வந்து என்னை ரட்சிக்கணும், இந்த ஆத்மா உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ண ஆத்மா, அதனால சாதாரணமான மனுஷனை என்னால் விவாகம் பண்ணிக்க முடியாது. தன்மே பவான் கலுபிருத பதிரங்கஜாயாம் ஆத்மார்ப்பிதச்ச பவதோத்திர விபோ விதேகி மா வீரபாகம் அபிமர்சது சைத்தியாராத் கோமா இவன் மிருகபதேர் பலிம் அம்புஜாக்ஷான்னு கிருஷ்ணனை சரணாகதி பண்ணி 7 ஸ்லோகங்களை கிருஷ்ணனுக்கு எழுதி சத ஜென்மபிஸ்யாத்துன்னு பூர்த்தி பண்ணுறா. 100 ஜென்மம் எடுத்தாவது உங்களையே விவாகம் பண்ணிப்பேன்னு அந்த சரணாகதி ஏற்றுண்டு துவாரகைக்கு ருக்மிணியை அழைச்சின்னு வந்து ஆனந்தமாக ருக்மிணியோட அற்புதமான விவாகத்தை நடத்திண்டு ஜகஜ்வால்யமாக கிருஷ்ணனாக ருக்மிணி சமேத வேங்கட கிருஷ்ணனாக பிரகாசித்து அதே சமயத்தில் ஒரு பிடி அவலுக்காக குச்சேலனுக்கு ச ரத்னசாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்னமத் பக்தி பரோமிருதம் யயோ தொமேவ மாபூரித பக்த வாஞ்சிதோ மருத்புராதீச ஹரஸ்வமேகதான்னு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி கொடுக்கிறார் கிருஷ்ணன். ஒரு பிடி அவலுக்காக குச்சேலருக்கு அந்த ஐஸ்வர்யமெல்லாம் எனக்கு வேண்டாம், கிருஷ்ண பக்தி மாறாத ஐஸ்வர்யம் போரும்னு குச்சேலன் பிரார்த்திச்சதுக்காக திருத்தக்க செல்வத்தை குச்சேலனுக்கு கொடுத்து இப்படி பிறந்ததுலேருந்து அற்புதமான பல வைபவங்களை கிருஷ்ணன் தான் நடத்திண்டு கடைசியாக சேவகமும் யாம்பாடின்னு நான் ஆரம்பத்திலேயே குரு மகிமையை சொன்னேன். எதுக்காக கிருஷ்ணன் ஒரு குருவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னு தான் பஞ்சபாண்டவாளுக்கு தூது போய் திரௌபதியை ரட்சித்து அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு தேர்தட்டில் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருவாக பகவத்கீதையை உபதேசம் பண்ணி இத்தனை அற்புதங்களை நடத்தினாலும் தனக்கு ஜெகத்குருன்ற டைட்டில் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த உயர்ந்த திருநாமம் தனக்கு கிடைக்கணும்னு இந்த ஜெகத்குருவாக கிருஷ்ணனுக்கு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு அர்ஜுனனுக்கு யோகங்களை உபதேசம் பண்ணி கர்மயோகம் மூலமாக ஞான யோகத்தை ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அதன் மூலமாக பக்தி யோகத்தை அடைஞ்சு அந்த பக்தி யோகத்தின் மூலமாக சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேப்பியோ மோக்ஷயிக்ஷ்யாமி மாசுச்சகான்னு சரணாகதி பண்ணி எல்லாத்தையும் திறந்து கிருஷ்ணனை சரணாகதி பண்ணணும்னு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணார். ஆண்டாள் சொன்னா திருப்பாவையில் மற்றனை காமங்கள் மாற்றுனா. ஆண்டாள் என்ன சொன்னான்னா ஆசைகளை மாற்றி வையுங்கோன்னா. கிருஷ்ணன் சொன்னது என்னன்னா ஆசைகளை துறக்கணும்னு சொன்னார். கிருஷ்ணன் ஆசைகளை துறக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆண்டாள் ஆசைகளை மாற்றி வைங்கோன்னு சொல்லியிருக்காளே. எதனாலேன்னா ஏன் ஆண்டாள் ஆசைகளை துறக்கணும்னு சொல்லுறேன்னா ஆசைகளை துறக்கணும்னு சொல்லிட்டா அவாவா சௌகரியத்துக்கு எடுத்துட்டுருவா. ஆண்டாளே எல்லாத்தையும் துறக்க சொல்லிட்டா. அதனால் இனிமேல் கோயிலுக்கு போக வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், சத்சங்கத்துக்கு போக வேண்டாம், எல்லாத்தையும் திறந்துள்ளான்னு எது சௌகரியமோ அது தோண ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். அதனால் ஆண்டாள் என்ன பண்ணா ஆசைகளை மாற்றி கிருஷ்ணனுடைய திருவடியில் உங்கள் ஆசைகளை வையுங்கோன்னா. மற்ற காமங்கள் மாற்றுனா
கிருஷ்ணன் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிக்ஷ்யாமி மாசுச்சகான்னு எல்லாத்தையும் திறந்து என்னுடைய திருவடியை சரணாகதி பண்ணுங்கோ. கர்மண்யேவா அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன விசுஜ்ய லஜ்ஜாம் யோதிதே மன்னாமானி நிரந்தரம் குலகோடி சமாயுக்தோ லபத்தே மாமகம் பதம். என்னுடைய நாமாவை லஜ்ஜை விட்டு யார் உறக்க சொல்கிறாளோ அவளுக்கு எனக்கும் மேலே ஒரு பதத்தை நான் சிருஷ்டி பண்ணி கொடுத்து சகலவிதமான ஸ்ரேயஸையும் சகலவிதமான மங்களங்களையும் அவளுக்கு கொடுக்கிறேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ண ஒரு ஜெகத்குருவாக கிருஷ்ணன் இருந்ததனால தான் பிறந்ததுலேருந்து பகவத்கீதை நமக்கு கொடுத்து உத்தரையனுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்தை ரட்சித்து பரீட்சித்துக்கு பாகவத சப்தாக சிரவண பாக்கியத்தை கொடுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பண்ண விஷயங்கள் எல்லாமே அற்புதங்கிறதுனால தான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு இத்தனை அற்புதங்களை சேர்த்து கிருஷ்ணாவதார ஸ்லோகத்தில் ஒரே வார்த்தையில் சுகபிரம்மம் அற்புதம் கீழே இறங்கித்துன்னு சொன்ன ஒரு உயர்ந்த வைபவம் கிருஷ்ணனுடைய வைபவம். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய வைபவத்தை சிரவணம் பண்ணியிருக்கோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கணேஷ் சர்மா மாமா நான் அவள் பெரிவா ஸ்வரூபமாகத்தான் உண்மையாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவள் நமக்கு உயர்ந்த பாக்கியத்தை பெரிவாளுடைய சன்னதியை நிர்மாணம் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல அந்த உயர்ந்த பாகத்தை அந்த ஒரு வருஷத்தில் பெரியவா ஜெயந்தி மகோத்சவத்தில் நாம் எல்லாரும் கலந்துண்டு கண்ணன் என்னும் அற்புதம்னு கிருஷ்ணாவதாரத்தினுடைய அற்புதங்களை சிரவணம் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியம். ஆரம்பத்தில் ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு அனுகிரகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு தேவைன்னு ஒரு குரு மகிமையை நாம் அனுபவித்தா மாதிரி இந்த மகாபிழிவாருடைய திருவடிவாரங்களில் நம்முடைய நமஸ்காரத்தை செலுத்து அவளுடைய அனுகிரகம் அவள் என்னைக்கும் பரிபூர்ணமாக நம்மளோட இருந்துட்டு நம்ம எல்லாரையும் அனுகிரகிச்சு நம்மளை வழிநடத்தக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நம்மளுக்கு எப்போவுமே கிடச்சிட்ருக்கோம். அவள் வாழ்ந்த காலத்தில் அவளுடைய அனுகிரகத்தை வாங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. அதுவும் எனக்கும் எங்கள் அண்ணாக்கும் ரொம்ப சின்ன வயசுலேயே உபன்யாசத்தை அவரிடத்தில் சொல்லி அவர் மூலமாக சுந்தரகாண்டத்தில் ஒரு உயர்ந்த உபதேசத்தையும் அடைஞ்சு பாலப்பிரவச்சன திலகங்கள்னு பட்டத்தை கொடுத்து ஆயுசு பரியந்தம் நீங்கள் உபன்யாசம் பண்ணிருப்பேன்னு அவர் பண்ண ஒரு அனுகிரகம் அவருடைய ஜெயந்தி மகோத்சவத்தில் கலந்துண்டு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பிரதி வருஷமும் ஆமாம் கொடுத்துட்டுருக்கா. நாங்கள் எல்லாருடைய பக்தாளான உங்கள் எல்லாருடைய சார்பகமும் அவருடைய கைங்கரியங்கள் பல்லாண்டு அபிவிருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு கைங்கரியத்தால் நம்ம எல்லாருக்கும் பெரிவாளுடைய அனுகிரகத்தையும் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி வாங்கி கொடுத்துட்டுருக்கக்கூடிய அவருக்கு இந்த ஜெயந்தி மகோத்சவத்தில் அவருடைய திருவடி தாமரைகள்லையும் உங்களுடைய ஒரு சார்பாக என்னுடைய பிரணாமங்களை நான் தெரிவிச்சுண்டு இந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு அளித்ததுக்கு என்னுடைய கிருத்தாஞ்சலியும் நான் சமர்ப்பணம் பண்ணிண்டு அதோடு இல்லாமல் நீங்கள் இத்தனை பேர் அதாவது அவளும் சொல்லி ஏற்பாடு பண்ணால் போகாது இந்த மகோத்சவத்தில் இத்தனை பேர் திரளாக கலந்துண்டு இத்தனை நாள் இதை பொறுமையாக சிரவணம் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஒரு கிருத்தாஞ்சலியை நான் சமர்ப்பணம் பண்ணிண்டு கிருஷ்ணனுடைய ஒரு பரிபூரணமான அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் மகாபரிவாருடைய ஒரு உயர்ந்த அனுகிரகம் பிரதிசது பரம ஆனந்த சந்தோக லக்ஷ்மியும் குருத்தமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்னு சகலவிதமான பலன்களும் மங்களங்களும் ஏற்படும்னு ஒரு பிரார்த்தனையோடு நான் பூர்த்தி பண்ணுறேன். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாப்த்ரே கருணா சுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 गुरुबात पुरीश पंचगाक्यं स्तुतिरत्नौ पठताहं सुमङ्गलं स्यात् हृदि साविवृषेदरि स्वयं तु रतिनाथायुततुल्यदेह कान्तिः नारायण 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 नारायण
நாராயண 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 மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாத்மனே ஸ்ரீவசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் சங்கசக்கரகதா பத்மமாலா கௌஸ்துபதாரிணே குருமாதபுரீஷாய விஸ்வரூபாய மங்களம் பிரக்லாத ரக்ஷகாயாஸ்து தைத்ய பிராணாபகாரிணே குருமாதபுரீஷாய நாரசிம்ஹாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய நெமிலிக்ஷேத்திர நிவாசினே குஜஸ்தலதீர நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய தாமல் க்ஷேத்திர நிவாசினே சர்ப்பதீர நிவாசாய தாமோதராய மங்களம் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் மங்களாசாசனபரேர் மதாச்சாரிய புனோகமைः சர்வைश्च பூர்வைர் ஆச்சார்யைः சத்கிருதாயாஸ்து மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः நித்யஸ்ரீः நித்யமங்களம் கோபிகா ஜீவனஸ்மரணம். பெரியவாளோட 132வது ஜெயந்தி உற்சவத்தில் இன்னைக்கு 3ஆம் நாளில் ஸ்ரீமதி தாமல் மாமி அவர்களோட கிருஷ்ண வைபவம் எப்படி சொல்கிறா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டே அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையும் விட அவளோட குணம் அது அந்த பரம்பரையில் அப்படி வந்தால் தான் அது வரும். டிஎன்ஏ அப்படிங்கிறாள், அது பிறவியிலேயே உடம்போடு இருக்கணும். என்ன ஒரு வித்வத்து இருந்தாலும் அடக்கமே வடிவா தங்கிட்ட இருக்கிற அந்த வித்தையை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், குருச்சரணத்தில் அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பக்தி பாவத்தோடு தான் நம்ம சொல்கிறதுனால தான் கேட்குறவாளும் மனசுக்கு அது போய் பக்தியை ஊட்டுறது. இத்தனை கிருஷ்ண வைபவத்தை கேட்குறதே இல்லாமல் எனக்கு உள்ளுக்குள்ளேயே என்ன ஓடின்னு இருக்குன்னு பெரியவாளோட வைபவம் தான் ஓடுறது. இது அத்தனையும் இவரும் பண்ணியிருக்காரு. ஏதோ புராணங்களில் சொன்னதெல்லாம் பொய் இல்லை, நிஜமாகவே நடக்கிறது அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் முன்னாலேயே சொல்லிட்டா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு, கிருஷ்ணர் வேறு இல்லை, ஜெகத்குரு வேறு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வைபவம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. எல்லா அவதாரத்திலையும் நடக்கிறது, நித்தியம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த வைபவத்தை நமக்கு அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் மட்டும் கிடைக்கணும், அந்த புத்தி கிடைக்கணும். எதெல்லாமோ நோட் பண்ணுறோம், இதை கவனித்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் அந்த வைபவம்லாம் பிரத்யக்ஷமாகவே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை குரு இன்னைக்கு என்ன வைபவமாக அவளுக்கு கைமாறு என்ன செய்யறதுன்னு தெரியல, எதுவும் செய்ய முடியாது. இருந்தாலும் பெரியவா பிரசாதத்தை கொடுக்குறோம், அதை ஏற்றுக்கணும். போனதுமே நான் பைக்குள்ளே வச்சு தான் பத்திரமா கொடுத்துருந்தேன் ஜாக்கிரதையாக. ஆற்றுக்கு போயிட்டு அப்புறம் பையில் எதுக்கு பணம் வச்சுருக்காருன்னு மெனக்கெட்டு மறுநாளைக்கு வந்து கவரோடு, நான் கொடுத்த கவரோடையே திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அதனால இந்த தடவை வெறும் பை தான் கொடுக்குறேன், ஏன்னா நாளைக்கு திருப்பி அலைய விடக்கூடாதுன்னு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் அவளோட குணம். அப்பா நல்ல பேராக தான் வச்சுருக்காரு, பெருந்தேவின்னு தான் வச்சுருக்காரு. அதனால் சின்ன தேவி இல்லை, பெருந்தேவி. இந்த பேருக்கு ஏற்றாப்புல, நாமத்துக்கு ஏற்றாப்புல, எப்பொழுதுமே வைக்கிற பேருக்கு ஏற்றாப்புல தான் அதோட இம்பேக்டும் இருக்கும். அதனாலே குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதே ஜாக்கிரதையாக இருக்கணும். நெட்டை பார்த்து வைக்கக்கூடாது, கோயிலை பார்த்து வைக்கணும். அப்படி இருக்கிற அவளுக்கு பெரியவா பிரசாதத்தை சேர்க்கலாம். நாளைக்கு 4ஆம் திருநாளில் ஈமனி லலிதா கிருஷ்ணன் அவர்களோட
வீணா வேணும் மிருதங்க வாத்திய ரசிகாம் நானாவித ஆடம்பிகாம் அப்படின்னு அம்பாளை சொல்லி அவளுக்கு எதில் ரொம்ப ஆசை அப்படின்னு இதெல்லாம் கேட்குறதுல தான் வீணையோட புல்லாங்குழலோட மிருதங்கத்தோட அப்படி நல்ல கச்சேரியை கேட்குறதுல தான் அவளுக்கு மனசு வைக்கிறது. வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு சங்கீதத்தில் ருச்சி இருக்கோ அவள் மனசு பூ போல இருக்கும். மிருதுட ஸ்வாந்தாம் சரிகம பத நிரதாந்தம் வீணா சங்கராந்த காந்த ஹஸ்தாந்தம் மிருதுட ஸ்வாந்தம் மகாகவீஸ்வரர். அவள் எப்படி இருக்கான கையில் அவள் வீணையை வச்சு எப்பொழுதும் சங்கீதத்திலே கேட்டுக்கிறதுனால அவள் மனசும் அப்படியே லைட்டாக இருக்குது. யாரை எதை கேட்டாலும் கொடுக்குறாப்புல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வீணா வேணும் அந்த ஈமனி லலிதா கிருஷ்ணன் அவர்களும் அவரோட பொண்ணும் அவள் 2 பேருமே பூர்ணிமா அவள் புல்லாங்குழல் எல்லாம் இருக்குது. நாளை மாலை 6 மணிக்கு எல்லோரும் அதுலேயும் வந்து சவணம் பிரார்த்தனை தினமுமே இருக்குது. எல்லோரும் தினம் வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கணும். எல்லோருக்கும் கீழே ஆகாரத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லோரும் செவிக்கு விருந்து வயிற்றுக்கு விருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பெரியவா ஸ்மரணையோடு கைங்கரியம் பண்ணணும் பிரார்த்தனை.